அவங்க அப்பா வரும்போது மஞ்சள் பை எடுத்து வந்தாருனால தம்பி அண்ணன் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். கவனமா இருக்கு, கவனமா. பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்றோம், வந்தவன தடை செய்யறோம். தடை செஞ்சுட்டு என்ன பண்றது? மாற்று இருக்கு. மாற்ற என்ன பண்ணுவேன்? மாற்ற கண்டுபிடிச்சிட்டு 2 மாசம் தருவேன், தூக்கி தூர போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துரு அப்படின்னு. இங்க திராவிட மாடல் அரசு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு கொண்டு வந்துச்சு. பை மஞ்சளா இருக்கணுங்கிறது இல்ல, துணியா இருக்கணும். பச்சையா கூட இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். ஏன் மஞ்சப்பை? அவங்க அப்பா வரும்போது மஞ்சப்பை எடுத்து வந்தாருனால மஞ்சப்பை. மீண்டும் மஞ்சப்பை ஒரு நாள் அதோட முடிஞ்சு. ஆனா நம்ம மஞ்சப்பை இல்ல, துணிப்பை, வேற பை, நெகிழிக்கு பதிலா. அண்ணன் என்னென்ன சின்ன மூளை, நிறைய வேலை. கொஞ்சம் பாரு, போட்டு காட்டுறேன். இந்த ஆண்ட இருவரும் கட்சிகள் இந்த என் தாய் நலத்தை, என் தாய் நாட்டை குப்பை மேடாக, பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தின் குப்பை மேடாக மாற்றியதான் இவர்கள். இது என் அன்பு தம்பி தங்கைகளே, கடலில் நதி கலக்கவில்லை, நெகிழிதான் கலக்கிறது. கடல் நெகிழியின் பெரிய அகழி ஆகிவிட்டது என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதுகிறார்கள் மகாகவிதையில். இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அது மாதிரி 2 மடங்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன் கிடக்கிறது என்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, வேற எங்கும் இல்லை, நம்ம நாடுதான், நம்ம தலைநகர் தான். எப்படி பாரு, எப்படி இருக்கிறது பாரு. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகள், நச்சு குப்பை. இந்த குப்பை மேடாக மாற்றினார்கள். இதை என்ன செய்யலாம் என்று சொல். அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா பாரு. நாடு தெருவோரம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. இப்ப நம்ம கொடுங்கையூர், பெருங்குடி இதுல எப்படி குப்பை கிடக்கு? மக்களின் வாழ்விடங்கத்துக்கு அருகிலேயே தான் இருக்குது. அதுவே தீப்பற்றி எரியும். இந்த புகாயை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் சாக வேண்டியதான். ஒரு நாளில் 2300 மெட்ரிக் டன், அதாவது 23 லட்சம் டன் குப்பைகள் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்படுது. பாரு, இதெல்லாம் லாரி குப்பை. இதுல என்னன்னு தெரியுமா? குப்பைன்னு சொல்லக்கூடாது என் உடன் பிறந்தவனே. குப்பை அல்ல, வரம், உரம், வளம். குப்பையில தான் பல செடிகள், மரங்கள் வளருது. ஆனா இது குப்பை இல்ல, இது நச்சு. குப்பைன்னு சொல்லக்கூடாது. குப்பை எல்லாம் குப்பை தான். மக்கிய இலைதலை கழிவு கூட குப்பை தான். அது வளம், மண்ணுக்கு வளம், உரம். இது குப்பை இல்ல, நஞ்சு. இது நஞ்சு. இங்க பாரு, நம்ம ஊர் தாண்டா, உடன் பிறந்தவனே, நம்ம ஊர் தாண்டா. பாரு, குப்பைய கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு. குப்பை மேடா தானடா போகும். ஏன் குப்பைகிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, குப்பை ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பின்னாடி வாங்க, ஒரு நொடி. இது பள்ளிக்கரணை பெருங்குடி குப்பை கடங்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி. இது சதுப்பு நிலை ஏரி. இப்ப பாரு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை 101 வகை பறவைகளின் தாயகம். இதுல என்ன வியப்புனா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு இயற்கை கொடுத்த அருங்குடை. கடல் நீர் இல்ல, இந்த கடல் நீர் மட்டத்திற்கு இருந்த ஏரி ஒரே ஏரி நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி தான். ஒரே அளவில் இருக்கும். உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி. இந்த ஏரியில் மிகச் சுவையான இறால் உருவாகும். இந்த இறால் அங்க இந்த உணவுக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளின் பறவைகளின் தாயகமாக இருந்தது. உனக்கு தெரியுமா? பொண்ணை கட்டிட்டு வருவோம், கர்ப்பமான திருப்பி பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகும். அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் நம்ம நிலத்துக்கு வந்ததா, முட்டையிட்டு குஞ்சு வரிக்க தாய் வீட்டுக்கு வர்றா. அதன் தாயகம் எங்க வேணாலும் இருக்கும், ஆஸ்திரேலியால இருக்கும், அமெரிக்கால இருக்கும். ஆனால் முட்டையிட்டு குஞ்சு வரிக்க நம்ம நாட்டுக்கு வருதுன்னா தாயகம், தாய் வீடு அதுவா இருந்தது. இங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு வரிச்சிட்டு குஞ்சு பறக்கிற திறனை பெற்ற பிறகு கூட்டிக்கிட்டு பறந்துடும். மறுபருவத்துக்கு வரும். எங்க வரும்? நம்ம பள்ளிக்கரணைக்கு தான் வரும். இப்ப எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க பாரு, இப்படி இருக்கு. பாராயம் கூட பிறந்தவனே பாரு, எப்படி இருக்கு பாரு. கொடுங்கை குப்பை கிடங்கு மிகவும் மோசமான நிலை.
குப்பை. ஏன்? குப்பை கிட்ட இருக்கு நாடு, அதனால குப்பை. இங்க பாரு, இங்க பாரு, இங்க வரா டை, கொஞ்சம் பின்னாடி வா. நம்ம அக்காவும் அம்மாவும் தண்ணி இருக்கிற இடத்த பாரு டை, இங்க வாரா. இத குடிச்சு எப்படா டெங்கு வராம காலரா வராம எப்படா வாழ்வ? எப்படி வாழ்வ பாரா டேய். படிச்சவனே பாரு, படிச்சவனே பாரு. தீப்பத்தி எரியும், நம்ம தீ வைக்கல, அதுவே பிளாஸ்டிக் ஒன்னோட ஒன்று வெப்பத்தில் எரிஞ்சிடும். எரிஞ்சவன புகை, இந்த புகையை சுவாசிக்கும் போது ஏற்கனவே காரு நச்சு ஆலைகள் மோட்டர் பைக்கு இது வழியில பெட்ரோல் டீசல் புகையை சுவாசிச்சு கந்தக தூசியை சுவாசிச்சு புற்று வருது. எதனால? 100 மரணம் எண்ணி பார்த்தீங்கன்னா 90 மரணம் கேன்சர், புற்றுநோய். பிறக்கிற குழந்தை புற்று, 3 வயது குழந்தை புற்று. எனக்காக ஒரு நாள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போய் பார்த்துவாயேன். 3 வயது 2 வயது குழந்தைகள் மொட்டை அடித்து புற்றுநோயோடு இருக்க பார்க்கும்போது உனக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம்? இந்த குழந்தை சீரட்டு பிடிக்கலையே, இது பான்பராக் போடலையே, இது புகையில ஹான்ஸ் போடலையே, எப்படி வந்தது புற்றுநோய்? தாயின் மார்ல குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாயிருச்சு? காற்று, நீர், உணவு விஷமாயிருச்சு. இந்த விஷமாயிருது காத்து. பாரு, இந்த காத்து தாண்டா நீ நான் நம்ம அம்மாவும் அக்காவும் சுவாசிக்கிறோம். இந்த காத்து தாண்டா, இந்த காத்து தாண்டா. பாரு, குப்பைகளை எரிக்கும் போது அதில் வருகிற புகை எங்க போகுது? எங்க போகுது பாரு, சுவாசத்துக்குள்ள போய் கண்ட கண்ட நோய். இப்ப மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இனி இந்த நாட்டில் மக்குகிற குப்பை இல்லை, உரம் மட்டும், வளம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும். மக்காத குப்பையை ஒழிக்கிறோம். மலை அளவு உயர்ந்து விட்ட பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை ஒழிக்கிறோம். வந்தவன தடை பண்றோம். குப்பை மேலாண்மை. இங்க பாரு அண்ணன், என்ன பண்ணுவேன்? வந்தவன தெருவை எங்க சிசிடிவி கேமரா வச்சிருவேன். குப்பையை மேல இருந்து வீசுறது, அங்க தூக்கி போடுறது. என்ன என்ன நம்பி அண்ணன் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். கவனமா இருக்கு, கவனமா இருக்கு. காலை மாலை இருவேளையும் குப்பையை எடுக்கிற தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. நீ சொல்லிடுவேன், சொல்லிடுவேன், அறிவிப்பாங்க. நீங்க குப்பையை இங்க வச்சிருங்க, போடக்கூடாது. சிசிடிவி பார்க்கும். ஒரு தடவை உன்னை மன்னிக்கு, 2வது தடவை மின்சாரத்தை துண்டிக்கும், 3வது தடவை தண்ணீர் தராது, 4வது தடவை குடும்பத்தை எடுக்கும், அதுக்கப்புறம் ஓட்டு உரிமையை தூக்கும், அதுக்கப்புறம் உன் வீட்டை நாட்டாம ஊரை விட்டு ஒதுக்குவார்ல அப்படி ஒதுக்கிறோம். நீ கிளம்புன்றோம், பார்த்துக்க, பொறுப்போட இரு. போங்க போங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம உரமாக்கிக்கிறோம். இதுல இருந்து மக்குகிற கழிவுல இருந்து அண்ணன் மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு உனக்கு கொடுத்துறேன். இது வர குப்பை, இதெல்லாம் நம்ம வாழ்விடம் தான், வாழ்விடம் தான், நம்மளுடைய வீடு தான். போங்க. இப்ப இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறதுனால இந்த கழிவு நீர் கலப்பதெல்லாம் மஞ்சக்காமால, காலரா, இந்த மாதிரி பெருநோய்கள் எல்லாம் வந்துருது. இப்போ அண்ணன் என்ன செய்யறேன்? ரத்த குழாயில புற்றுநோய், நுரையீரல் புற்றெல்லாம் வந்துருது. இப்ப இதை ஒழிக்கணும்.